க்ரௌடுக்குள்ள தான் இருக்கேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிரேட்டர் ஆடியன்ஸ். திருப்பி சொல்றேன், மீடியா காமிக்கிற எல்லா விஷயமும் தவறு. மீடியால என்னென்ன காமிச்சிட்டு இருக்காங்களோ அது எதையும் நம்ப வேணாம். மெரினா காமா தான் இருக்கு. இங்க இருக்கிறவங்க அறப்போராட்டம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த விதத்திலையும் பவுண்டரியா தாண்டல. இப்போ நடந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, சென்னை மயிலாப்பூர் டிசிபி இங்க இருக்காங்க. அவங்க போலீஸோட எல்லா ப்ரொடெக்ஷனும் இங்க இருக்கு. அவங்களோட திரு லாரன்ஸ் இங்க இருக்காரு, லாரன்ஸ் ராகவேந்திரா. ஸோ அவர் மக்களோட பேசி உடன்படிக்கையை மக்களை புரிதலை கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அதுல இங்க மக்களோட கோரிக்கை 2 தான். அமன் பிசிஏ ஆக்ட் பத்தி தீர்மானம் சட்டசபையில இன்னைக்கு ஏற்றப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறது. அதுக்கு லாரன்ஸோட பதில் ஏற்றப்பட்டுச்சு அப்படின்னு வந்தது. அதை மக்கள் ஏத்துக்கல. ஏன்னா பரவாயில்ல, மீடியால அந்த நியூஸை போடவே இல்லை. ஸோ இதை மக்கள் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல, அது வரல அப்படின்னு கொஞ்சம் பேர் ஆர்கியூ பண்றாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு ஜல்லிக்கட்டு சம்பந்தமா போராட்டத்தில் ஈடுபட்டவங்க யார் மேலேயும் எந்த கேஸும் போடக்கூடாது அப்படிங்கிறது இங்க வைக்கிற கோரிக்கை. நான் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தேன். இன்னைக்கு காலையில ஒரு 250 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில் காலையில எல்லாரையும் கலைக்க முயற்சி பண்ணப்போ ஒரு 250 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க மேல எந்த ஒரு கேஸும் பதிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இங்க இருக்கிறவங்களோட 2வது கோரிக்கை. இது 2 வடிவெடுத்து தான் இங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க அறப்போராட்டம் தான் நடக்குது. எந்தவித அசம்பாவிதமும் நடக்கல. ஆனா மீடியா அதை காமிக்கவே இல்லை. மீடியா காமிக்கிற விஷயம் எல்லாம் வெளியில நடக்கிற சின்ன சின்ன அசம்பாவிதங்கள். அதுக்கும் மாணவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க இருக்கிறவங்க இந்த ஏரியாவை சேர்ந்த மக்கள், ஃபிஷர்மேன் மக்கள், அது இல்லாம இங்க இருக்கிற மாணவர்கள். இது இல்லாம கூட்டத்தோட இன்னொரு பக்கம் சீமான் வந்திருக்காரு. சீமான் அவர் சார்ந்த ஒரு கூட்டம் அங்க இருக்காங்க. அவங்க கிட்டயும் அதே சமரச பேச்சுவார்த்தை தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இதுதான் இப்போதைக்கு மெரினால் நடக்கிற விஷயம். எப்படியும் ஒரு 5000 பேர் கிரௌட் இருப்பாங்க இங்க. 3வது ஒரு அணி இருக்கு. அரசியலும் தேவையில்லை, சினிமாவும் எங்க கிட்ட வர வேணாம், நாங்க நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், அது தெரிஞ்சு அதை நாங்க பார்த்ததுக்கு அப்புறமா நாங்க இங்க கலைஞ்சு போறோம்னு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பீப்புள் இங்க இருக்காங்க. சோ 3 விதமா இங்க பீப்புள் பிரிஞ்சிருக்காங்க. இங்க இருக்கிற யாரும் போராட்டமோ இங்க கலவரம் பண்ற நோக்கத்திலோ இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் இப்ப வரைக்கும் அறப்போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. குடிக்க கூட தண்ணி இல்லாம. அவங்களுக்கான உணவு எதுவும் இங்க வரல. இங்க எதுவும் போலீஸ் உணவையும் அலோவ் பண்ணல. சோ இங்க நடக்கிறது அறப்போராட்டம் மட்டும்தான். இது தவறா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க எல்லா மீடியாவும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம நிக்க வேண்டியது நம்மளோட கடமை. திருப்பி பதிவு பண்றேன், கொடி பிடிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இல்ல, அதை இவங்க செய்வாங்க. அவங்களுக்கு தோல் கொடுக்க வேண்டியது நம்மளோட கட்டாயம். நம்ம கூட நிக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவேர்னஸ் பரப்புங்க. இங்க அறப்போராட்டம் மட்டுமே நடக்குது.